அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க. தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. இவங்க ரொம்பவும் நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல? சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. கடந்த கால கஷ்டங்கள் நீங்கி புதிய வாய்ப்புகள், தைரியம், வெற்றி, உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. நண்பர்கள் உறவுகள் மேம்பட போகுது. கடன்கள் தீரப்போகுது. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மாறப்போகிறார். மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கிறதால இது பெரும்பாலும் தோஷமற்றதுங்க. இந்த பயிற்சியினால கடகம் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்க கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனியால பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இவங்க வாழ்க்கையில இஷ்டப்பட்டதை கூட செய்ய முடியாம சிரமப்பட்டாங்க. ஆனா இப்போ சனி 9ஆம் இடத்துக்கு போறதுனால இவர்களின் சிறை கதவு திறக்கப்படுதுங்க. சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதால கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வேகமாக முன்னேறும். திடீர் அதிர்ஷ்டம், லாபம் உண்டாகும். சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாதிகள், கடன், கஷ்டம் எல்லாமே காணாம போயிருங்க. கடந்த 2.5 வருடங்களாக கடகம் ராசிக்காரங்க நிறைய கடன்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த வருடம் இவர்கள் கடன்களை கடந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல நண்பர்களை சந்திப்பது இறைவன் தந்த வரங்க. தேவையில்லாத நண்பர்கள் விலகி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. தைரியம் தாங்க வாழ்க்கையில தைரியத்தோட நீங்க வாழணும். பயம்தான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கு. பயம்தான் மரணமா இருக்கு. கடகம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள்ல தைரியமா இறங்கலாங்க. இந்த காலகட்டத்துல புதிய கடை தொடங்கலாம். கம்பெனியில புதுசா வேலைக்கு போய் சேரலாம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறது ரொம்பவும் நல்லதுங்க. கடகம் ராசிக்காரங்க தங்களை புதுப்பித்து கொள்ள இந்த நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரமா இருக்கு. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகிறதுங்க. கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில புதிய சவால்களை ஏற்றுக்கொள்றது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்குங்க. சில உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும், அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம், அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க. உங்கள் மனநிலை நாள் முழுவதும் நல்லா இருக்குங்க. உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்க போகுது. உறவுல நேர்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தா உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது, அத புத்திசாலித்தனமா செலவிடுறது அவசியங்க. காதல் உறவுகள்ல பொறுமை புரிதல் அவசியங்க. நிதி விஷயங்கள்ல விவேகம் தேவைங்க. வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சனத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்கள் நிதி நிலைமை திருப்தியற்றதா இருக்கும். எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் நீங்க எடுக்க கூடாதுங்க. சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான குடும்பத்துக்குள் தகராறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அலுவலக அரசியலுக்கு பலியாகலாம், அதனால குறிப்பா எச்சரிக்கையா இருங்க. வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக அறிமுகப்படுத்துவாங்க, அதையெல்லாம் நம்பி நீங்க எந்த ஒரு இடத்துலையும் முதலீடு போட வேண்டாங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உடன் பிறந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி உதவி வழங்க வேண்டியிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சா காதல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள்ல வீட்டுல எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்துல பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கிறது சமமாக உங்க வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்துங்க. உங்கள் காதலரை எல்லையற்ற அன்பால பொழிய வேண்டும். இந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் சரியான நேரத்திலும் தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலமா உங்களுடைய உறவு பலப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான பரிசோதனைகள் அவசியம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணவுல சிறப்பு கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை தவிர்த்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உங்கள் துணை உங்களை சந்தேகித்தால் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். தைரியமா வாழ்றதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது
கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதுநாள் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.